அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்ற அச்சம் மக்கள் மத்தியில் உள்ளதாக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் ஆசிரியர் ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக மக்கள் மத்தியில் அச்சம் எழுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் ஆசிரியர் ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்ற அச்சம் மக்கள் மத்தியில் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி. வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது அரசு பள்ளி ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அரசு பள்ளி தற்காலிக ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்ற மக்கள் அச்சம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்துவிடும் என்றும், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தமிழக அரசு தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க முன்வர வேண்டும் என்றும், கடந்த வாரம் கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்ததையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் போன்ற இடங்களில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்திருக்கும் அவர், தமிழக மக்கள் மத்தியில் அதாவது இது தொடர்பாக இந்த படுகொலை தொடர்பாக தமிழக மக்கள் மத்தியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்ற அச்சம் மக்கள் மத்தியில் தலை தூக்காமல் இருப்பதற்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இது போன்ற சம்பவங்கள் அதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.